வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் நடக்கும் நன்மைகள். முருகனின் அருளை பெற தினமும் கந்த சஷ்டி பாடுவது அவசியம். அப்படி தினமும் பாடுவதால் ஏற்பட்ட பலன்களை பற்றி பார்க்கலாம். கந்தனை நினைத்தாலே கஷ்டங்களும் கடின சோதைகளும் ஓடிவிடும். கந்தனின் அருள் பெற பாடுபடும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் பெறலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம். கந்த சஷ்டி கவத்தை தினமும் படிப்பதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதனால் நம் செயல்பாடு சிறப்பாக அதிகரிக்கும் ஒரு வறுமை ஓடிவிடும். முருகனின் பெயரால் நவகிரகங்களும் நமக்கு துணை நிற்பார்கள். எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும். வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் பீடை செய்வினை அடியோடு அழிந்துவிடும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லக்ஷ்மி கடாட்சம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி உண்டாகும். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாடுவதற்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். மனமும் உடலும் வலிமை அதிகரிப்பதோடு முக வசீகரிகம் ஏற்படும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் 3 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து 3 கந்தி சஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நடக்கும் காரியங்கள் கூட நடந்துவிடும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த விரதம் மேற்கொள்வது சவாலாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் என்பது சாதாரண பக்தி பாடல் அல்ல. இதில் சர்வ சக்திகளும் அடங்கியுள்ளது. முற்காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும்போது தியானத்தில் இருக்கும்போது தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்க கந்த சஷ்டி கவசத்தை சிவ மந்திரமாக பாடி வந்தனர். இப்படிப்பட்ட அற்புத பாடல்களை தரக்கூடிய கந்த சஷ்டி கவசம் தினமும் மனமுருக பாடினால் முருகனின் அருளால் வேதனைகள் விளங்கி அதனை நன்மை பெறலாம். ஒருமுறை பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்றார் தேவராய சுவாமிகள். மலையை சுற்றி உடல் நோயால் பீடிப்பிடிக்கிறவர்கள், மனநோயாளிகள், வருந்துபோர், வறுமையில் வாடமுற்றோர், பிச்சைக்காரர்கள் என பலரும் அழுது அவர் கண்டு மனம் வருந்தினார். முருகா, நீ இருக்கும் இடத்தில் இத்தனை துன்பங்கள் இருக்கலாமா? இது உனக்கு அழகா என இறைவனை துயர்களை உடனே ஓடி வந்து மாற்று என்று வேண்டினார். அதுபோல இரவு பழனியாண்டவர் கோவில் மண்டபத்தில் உறங்கினார். அன்றிரவு அவர்களது கனவில் பழனியாண்டவர் உபசரித்தார். இந்த கவசத்தை நினைத்து கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 31 முறை ஊதி ஜபம் செய்து திருநீரை எல்லா பிணிகளும் நீங்கும், கிரகங்கள் மகிழ்ந்து நன்மை செய்யும் என்று இன்பமுடன் வாழ்வர் என்று அறிவுறுத்தி சென்றார். உடல் உள்ளம் உயிர் அனைத்தும் பாடலாகவே கவசமாக உள்ளது. கந்த சஷ்டி கவசத்தை நாளும் சிந்திப்பவர்கள் துன்பமே இல்லை என்பவரது பலரின் அணுவான கருத்தாகும். துதிப்போர்க்கு வல்வினை போற்றும், துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கழித்தோங்கு, நிச்சயம் கைகூடும் நிலமலரும் கந்த சஷ்டி கவசம் தனை அமரிடத்தில் தீர அமர புரிந்த குமரடி நெஞ்சே குறி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.